ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 5.5 ரோமன் லெட்டர் 3 பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு பின்வரும் செவ்வகங்களை வரைந்து அவற்றின் பரப்பளவுகளை காண்க. நம்மளுக்கு இங்கே அளவுகள் தந்திருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி செவ்வகம் வரையணும். அது மட்டும் இல்லாமல் அதோட பரப்பளவையும் கண்டுபிடிக்கணுமா? ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஹேண்ட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் மற்றும் ஏஎன் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். தீர்வு ஃபர்ஸ்ட் தரவு அப்படின்னு எழுதிக்கிட்டு தந்திருக்க அளவை அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் உண்மை படம் வரையணும்னா உதவி படம் வரையணும். உதவி படம் வரைகிறதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது, நீங்களாவே ஒரு அளவு எடுத்து வரையணும். நம்ம இங்கே செவ்வகம் வரைய போகிறோம், அதனால உதவி படத்தில் சின்னதாக ஒரு செவ்வகம் வரைஞ்சிட்டாலே போதும். சரிங்களா? இப்போ இதோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க? ஹேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஹெச், இது ஏ, இது என், இது டி, இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஹெச் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், ஹெச் ஏ. அப்போ இது நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர். ஓகே, அப்புறம் செவ்வகம்னா என்னது? எதிரெதிர் பக்கங்கள் சமம். இதுவும் இதுவும் சமமாக இருக்கும், இதுவும் இதுவும் சமமாக இருக்கும். அப்போ இது 7 சென்டிமீட்டர்னா இதுவுமே என்னது? 7 சென்டிமீட்டர். எழுதிடலாமா? 7 சென்டிமீட்டர். ஓகே, அப்புறம் ஏஎன் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஏஎன் இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர்னா இதோட எதிர்பக்கம் இதுவுமே என்னது? 4 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ எப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் அடிப்பக்கத்தை வரைஞ்சிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ 7 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோடு வரைய போகிறோம். அதுக்கு 0ல் ஒரு புள்ளி வச்சுருங்க, அப்புறம் 7லேயும் ஒரு புள்ளி வைங்க. இப்போ இந்த 2 புள்ளியை இணைத்து நம்ம கோடு வரைஞ்சிக்கலாம். ஹெச் ஏ. அப்போ இந்த புள்ளி ஹெச், இது நம்மளுக்கு என்னென்ன? ஏ. இதோட அளவு 7 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும், கடைசி எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஓகேங்களா? இனி 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனை கரெக்டாக 0ல் இருக்கணும், பென்சிலோட முனை கரெக்டாக 4ல் இருக்கணும். நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ ஏ புள்ளியில் காம்பஸோட முனையை வைத்து இங்கே ஒரு வில் வெட்டுங்க. அதே மாதிரி இதுவுமே என்னது? 4 சென்டிமீட்டர் தானே. அப்போ ஹச் புள்ளியிலையும் காம்பஸோட முனையை வைத்து ஒரு வில் வெட்டிக்கோங்க. இப்போ தந்திருக்க அளவை வச்சு இவ்வளோ தான் வரைய முடியும். இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அதாவது செவ்வகத்தோட 4 கோணங்களும் என்னது? சமமாக இருக்கும். அதுவும் 90 டிகிரி. இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, இதுவும் என்னது? 90 டிகிரி. இப்போ ஒன்லி நீங்கள் இந்த கோடு வரையணும், இல்லாட்டா இந்த கோடு வரையணும். நான் இந்த கோடை வரைய போகிறேன். இந்த கோணம் நம்மளுக்கு 90 டிகிரி. அப்போ இந்த கோடு என்னது? செங்குத்து கோடு. சரிங்களா? இனிமே நான் ஹச் புள்ளியை பயன்படுத்தி செங்குத்து கோடு வரைய போகிறேன். அது எப்படின்னா, காம்பஸோட முனையை கரெக்டாக ஹச் புள்ளியில் வைங்க. ஓகே, இப்போ நீங்களாவே தோராயமாக ஒரு அளவு எடுக்க போகிறீங்க. உங்கள் விருப்பம். நீங்களாவே தோராயமாக ஒரு அளவு எடுத்து இங்கே அரைவட்ட வடிவில் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. சரிங்களா? இந்த அரைவட்ட வில் இந்த கோட்டு துண்டில் வெட்டி இருக்கணும், அப்போ தான் இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இப்போ அளவை மாற்றாமல் இந்த புள்ளியில் வைத்து நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அரைவட்ட வில், இந்த வில்லில் வெட்டுற மாதிரி இன்னொரு வில் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த அரைவட்ட வில்லில் இந்த வில் வெட்டும்போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாயிருக்கு. இந்த புள்ளியில் திரும்பவும் வைத்து திரும்பவும் அந்த அரைவட்ட வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில்லு இந்த மாதிரி. இப்போ பாருங்க, இங்கே ஒரு புள்ளி உருவாயிருக்கு, இங்கேயும் ஒரு புள்ளி உருவாயிருக்கு. இப்போ இந்த 2 புள்ளியை பயன்படுத்தி இன்னும் 2 வில் வெட்டிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே காம்பஸோட முனையை வைத்து இங்கே ஒரு வில் வெட்டுங்க. அதே மாதிரி இந்த புள்ளியில் காம்பஸோட முனையை வைத்து இப்போ வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 2 வில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாயிருக்கு. இப்போ இந்த புள்ளியையும் ஹெச் புள்ளியையும் 4 சென்டிமீட்டர் அளவெடுத்து இன்னொரு வில் வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வில்லையும் வெட்டுற மாதிரி ஒரு கோடு. ஓகேங்களா? வரைஞ்சிடலாம். ஓகே, இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு எக்ஸ் அப்படி நேம் கொடுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த கோட்டு துண்டு 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்து நம்ம ஒரு வில் வெட்டணும் பார்த்தீங்களா, அதை வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு டி அப்படி நேம் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு டி புள்ளி தெரியும். டி புள்ளியிலிருந்து 7 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அதுக்கு திரும்பவும் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனையை கரெக்டாக 0ல் வைங்க, பென்சிலோட முனையை கரெக்டாக 7ல் வைக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போது காம்பஸோட முனையை டி புள்ளியில் வைங்க. வச்சுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி 4 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டியிருக்கோம், அந்த வில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில்லு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 வில் வெட்டும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாயிருக்கு. இந்த புள்ளி தான் என்னென்னா எண்ணு. இப்போ என் புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி என் புள்ளியையும் டி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு செவ்வகம் வரைஞ்சிட்டோம். ஓகே, இனிமேல் இது 7 சென்டிமீட்டர்னா இதுவுமே என்னது? 7 சென்டிமீட்டர். அளவெல்லாம் எழுதிருங்க. இனிமேல் இது நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர். எழுதிடலாம். 4 சென்டிமீட்டர். இது 4 சென்டிமீட்டர்னா இதுவுமே என்னது? 4 சென்டிமீட்டர்.
ஓகே, இது வந்து 90 டிகிரி. ஓகே, இனிமே இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பரப்பளவு ஃபார்முலாவை எழுதிக்கலாம். செவ்வகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு பி சதுர அலகு. ஓகே, எல்லுனா என்னன்னா நீளம். நீளம் என்னது? 7 சென்டிமீட்டர். அப்போ 7ன்னு எழுதிக்கலாம். இன்டு பின்னா என்னது? அகலம். அகலத்தோட மதிப்பு 4. ஓகே, பெருக்குங்க. 7 4 28. இனி சதுர அலகு. அப்போ சதுர புள்ளிய வச்சிருங்க. அலகு. அலகு நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க? சென்டிமீட்டர்ல தந்திருக்காங்க. அப்போ நம்மளும் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே வரைமுறை பார்த்துடலாம். ஆல்ரெடி எழுதிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். வரைமுறை படி 1, HA is equal to 7 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். படி 2, Hல் HX செங்குத்து HAA வரைந்தேன். படி 3, Hஐ மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவில் வரைந்தேன். அது HXஐ Dயில் வெட்டும். இனி படி 4, A மற்றும் Hஐ மையங்களாக கொண்டு முறையே 4 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவர்கள் வரைந்தேன். அவை எண்ணில் வெட்டும். இனி படி 5, AN மற்றும் HNஐ இணைத்தேன். இனி படி 6, HAND என்பது தேவையான செவ்வகம் ஆகும். இந்த செவ்வகத்தை நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதை நான் இங்கே வரைமுறையாக எழுதியிருக்கேன். சரிங்களா? இந்த பயிற்சி 5.5ல் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன். சரிங்களா? தேவைப்படுறவங்க போய் பாருங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.